அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 கோரிக்கைகளாக முன்வைத்து இதை நிறைவேற்றி தருவதை குறித்து எங்களுக்கு உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன். அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆக இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த அரசியல் தலைமைக்குழு ஒன்று கூடி கூடுதல் இடங்களை தரவில்லை. தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் உலகத் தமிழர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமைக்குழு பெரும்பான்மைய உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோரிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக நிறைவேற்றுக்கு முன் வருகிறதா வரவில்லையா என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றவாறு பத்திரிகையாளருடைய கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவினை கட்சியின் நிறுவனத் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தலைமைக்குழு கூடி முடிவெடுத்து அதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுவதா அல்லது திமுகவின் பதிலுக்கு ஏற்றவாறு திமுகவில் தொடர்வதா அல்லது மற்ற கூட்டணிகளில் இணைவதை குறித்து முடிவெடுப்பதா என்பதை குறித்து கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று வருகிறோம். இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் எங்களுக்குரிய கூடுதல் இடங்களை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கென்று ஒரு பொது வாக்கெடுப்பு என்போம். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பணிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்குகின்ற அந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே அந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு மற்றும் அர்ச்சனைகள் தமிழில் நடைபெற வேண்டும் என்பது. அதுபோன்று இங்கு எமது ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்தவங்கள்லாம் பல ஆண்டுகளாக 5 ஆண்டு 10 ஆண்டு 7 ஆண்டாக திருச்சி சிறப்பு முகாமில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கிற அதிகாரம். நாளைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாலே அவர்களை நன்னடத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யலாம். விடுதலை செய்ய பிறகு அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யக்கூடியது. இதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆச்சு. ஆனால் இது குறித்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய மிக உயிர் மூச்சான மிக முக்கியமான கொள்கைகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்ற வேண்டும். அதற்கு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தின அந்த தனியார் லாரி ஓட்டுநர்கள், அந்த நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டுநர்கள், அந்த அசோசியேஷன் அவர்களே அதற்கான ஒரு தொகையை செலுத்த முன்வர தயாராக இருக்காங்க. அதை அவர்களை அழைத்து பேசி இந்த ராப்பகல் இந்த சுங்க கொள்ளையை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன்வரணும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும். அதேமாரி 10 ஆண்டு காலமாக நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதேமாரி படிப்படியாக இந்த டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.
எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான இந்த பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக தலைமையிலான அரசும் அந்த கட்சியும் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. சரி, இதை கொடுத்தோம்ல, இதை குறித்து இத்தனை கொடுத்துருங்க, இத்தனை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரு, திமுக இதை கொள்கை முடிவோடு இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம், இல்லை தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் கொடுக்க போகிறோம், அப்படி என்ற ஒரு தகவலும் எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் நான் கோரிக்கை வைத்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை இந்த பிரச்சனைகளுக்காக இதை செய்து தரக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிக்கலாமா அப்படி என்ற ஒரு விவாதமும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது விவாதம் மாலை அமர்வுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திமுக கிட்டேருந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை குறித்து எந்த பதிலும் வரல அப்படின்னா இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இப்போ அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது. இல்லை, இப்போ தானே முதல் முறையாக நான் உங்ககிட்ட இந்த பத்திரிகை ஊடாகத்தான் இந்த செய்தியை நான் வெளியில் சொல்கிறேன். இப்போ தான் எங்கள் கட்சிக்காரங்க நமக்கு சீட்டை விட தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான உயிர்நாடி இந்த பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான 10.5%, இங்கே சிறப்பு முகாமில் நடைபெற்றிருக்கிற ஈழத்தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இது போன்ற மிக மிக முக்கியமான பிரச்சனை, தமிழுக்கே தமிழ்நாட்டு அரசு வேலை உறுதி, இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் பொதுவெளியில் உங்கள் மூலமாக தான் சொல்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு. அப்போ இதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அரசியல் கட்சிகளோடு, கொள்கை அளவில் உடன்பட்ட அரசியல் கட்சிகளோடு கூட்டணி தொடரலாமா செல்லலாம் என்பதை குறித்து மாலை அமர்வு நாங்கள் இல்லை, தொகுதி முக்கியத்தை விட எங்களுக்கு கோரிக்கை முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அது அதிமுக அப்படி சொல்லி எங்களை அழைச்சி பேசும்போது அதை குறித்து மாலை நடைபெற கூட்டத்துக்கு பிறகு அதை குறித்து முடிவு செய்வோம். கடந்த வாரம் விருப்பமனு பெற்றிருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும், அது தனித்துக்கான அடையாளமா பார்க்கலாமா? ஆமாம், 234 தொகுதியிலும் சுமார் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன. 234 தொகுதிகளிலும் நீங்கள் அந்த வேட்பாளரே ஒரு ஓட்டு போட்டாலும் பரவாயில்லை, அது 1 ஓட்டோ 100 ஓட்டோ 200 ஓட்டோ 500 ஓட்டோ 1000 ஓட்டோ அதை பற்றி கவலை இல்லை. கொள்கை வழி நின்று மக்களை சந்திக்கலாம் என்கிற கருத்தும் பெருமளவில் காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராகவே உங்களுக்கு சட்டப்பேரவையிலே பேசுவதற்கான அந்த நேரம் குறைப்பு உள்ளிட்டவைகள்லாம் இருக்கும் பொழுது 2 நாள் கெடு விதித்திருக்கீங்க. இனிமேலும் உங்களுடைய கோரிக்கை 2 நாள் கெடுலாம் நான் விதிக்கல. இது இப்போ 2 நாள் 2 மணி நேரம் கெடு விதிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை ஏற்கனவே திமுக கிட்ட கொடுத்துருக்குறோம். திமுக நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரையில் அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு பிரதானமாக இடம் ஒரு கட்சி வளர்ந்துருக்குது, அதுக்கு கூடுதல் இடம் கேட்குறோம். அதே மாதிரி அதை எல்லாற்றை விட எங்களுக்கு இது மிக முக்கியமான பிரச்சனை. அங்கே 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அங்கே இனப்படுகொலை ஆயிருக்கு அந்த நாட்டில். கடந்த காலத்தில் அதிமுக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு. அதே தீர்மானத்தை திமுக அரசு ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஏன் முன்வர மாட்டேன்றாங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு சட்டம் ஏற்றத்தில் என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்குது? சரி, 10.5% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? டேட்டாஸ் இருக்கான்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஆணையம் போட்டிங்க, அந்த ஆணையம் ஏன் நடைமுறைப்படுத்தலை? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு பாப்பா இன்றைக்கி ஒரிசாவில் நடத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில் நடத்திருக்காங்க, கர்நாடகாவில் நடத்திருக்காங்க, இந்தியாவில் பீகாரில் நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் திமுக அரசுன்னு ஏன் அறிவிக்க மறுக்கிறாங்க? அப்போ நீங்கள் சரி, இப்போ இந்த 5 ஆண்டு காலம் தான் நீங்கள் செய்யலை, இனியாவது ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கட்டும், தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் அறிவிக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இல்லை சார், 5 வருடமா நீங்கள் அவங்களுடைய தொடர்ந்து இருக்கீங்க. 5 வருடங்கள் வைக்காத உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாதவங்க இன்னும் 2 நாள் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 5 வருடத்தில் அவங்க நிறைவேற்றலை, அவங்களுக்கு என்ன அரசியல் அழுத்தங்களோ என்னவோ தெரியல. சரி, குறைந்தபட்சம் இப்போ திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொல்லுகின்ற திமுக தலைமையில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணிக்கு நாங்கள்